ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மென்டல் அபிலிட்டியில் மீப்போவை ஹச்சிஎஃப் வச்சு வந்து என்னென்னா ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் வந்து ஹச்சிஎஃப் வந்து எதுக்கு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ராக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க நம்பர்ஸை. ஸோ ஃப்ராக்ஷனாக வந்து நம்பர்ஸ் கொடுத்தா எப்படி ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ராக்ஷனாக கொடுத்தா மீப்போவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஃப்ராக்ஷனில் மேலே இருக்க நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இங்கே மேலே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 2, 8, 64, 10 இருக்கா, இந்த 4 நம்பர்ஸ் இருக்குது. 4 நம்பருக்கும் என்னென்னா மீப்போவை கண்டுபிடிக்கணும். மேலே இருக்க நம்பர்ஸ்க்கெலாம். கீழே இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது கண்டுபிடிக்கணும். மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மேலே வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு தான் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் வந்து என்னென்னா டிவைட் போட்டு பார்த்தா வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மேலே இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் வந்து நம்ம மீப்போவை கண்டுபிடிக்கலாம். 2, 8, 64, 10 கண்டுபிடிங்க. எல்லாமே 2ஆல் பண்ணலாமா? 2ஆல் பண்ணால் 1, 4 வரும். அடுத்தது என்ன 64 இருக்குது, ஸோ 32 வரும், 5 வரும். எல்லாமே வந்து என்னென்னா 2ஆல் பண்ண முடியும். ஸோ நம்ம 2ஆல் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வேறு எந்த நம்பராக எல்லாத்தாலையும் பண்ண முடியுமானா 1 தான் பண்ண முடியும். அது பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வேறு எந்த நம்பராலையும் நம்ம வந்து என்னென்னா டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 1 வந்துருச்சு. அதனால் வந்து என்னென்னா மேலே என்ன வரும் அப்படின்னா 2 அப்படின்னு வந்துடும். கீழே வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்சிஎம் எப்போதுமே எது வரையும் போடுவோம் அப்படின்னா, கீழே இருக்க நம்பர் வந்து 1ஆ வரணும். 1ன்னு வரணும் எல்லாமே. அது வரையும் கண்டுபிடிப்போம். இப்போ 3, 9, 81, 27. ஃபஸ்ட்டு 3ஆல் போட்டு பார்த்தீங்கன்னா 1 வரும். இங்கே 3 வரும். 81 பண்ணால் என்னென்னா 2, மிச்சம் வந்து 2 இருக்குமா? ஸோ 7 வரும். 27. 27 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 9 வரும். அடுத்தது திரும்ப பார்த்தீங்கன்னா 3ஆல் பண்ணலாம். 3ஆல் பண்ணால் 1 வரும். அடுத்தது 9 வரும். அடுத்தது என்ன 3 வரும். திரும்ப வந்து 3ஆல் பண்ணலாம். பண்ணால் என்ன வரும்? 1, 1, 3, அடுத்தது 1 வரும். திரும்ப வந்து என்னென்னா 3ஆல் பண்ணால் 1, 1, 1, 1 அப்படின்னு என்னென்னா ஃபைனலாக முடிஞ்சிடும். 4 தடவை 3 வருது. ஸோ 3 × 3 × 3 × 3 அப்படின்னு வந்து வரும் நம்மளுக்கு. 3, 3 என்ன 9. 3, 3 என்ன 9. 9, 9 என்னென்னா 81. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 2 வரும். கீழே 9 × 9 = 81 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். 2/81 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 2 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன மீப்போவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீப்பெரு பொது வகாயன் கண்டுபிடிக்கணும். அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹச்சிஎஃப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா இதெல்லாம் பிரித்து எழுதுவோம். அப்போ தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து x² - 9ன்னு போட்டிருக்காங்களா? x² - 9 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x + 3 x - 3ன்னு எழுதலாமா? இந்த a + b a - b அந்த ஃபார்முலா மாதிரி என்னென்னா எழுதலாம். அந்த மாதிரி நான் எடுத்து எழுதியிருக்கேன். அப்போனா என்ன வரும் அப்படின்னா x + 3 x - 3 அப்புறம் x - 3 ÷ 4 வரும். அடுத்தது இந்த டேர்ம் பாருங்கள். இந்த டேர்மை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, ரெண்டாவது டேர்மை x² இருக்குது. அவன் வந்து என்னென்னா 2 நம்பரை பெருக்குன்னா என்ன வரும்? 9 வரணும். 2 நம்பரை கூட்டினா 6 வரணும். அப்போனா அது என்ன நம்பராக இருக்கும்? 3ஆக இருக்கும். 3யை வந்து 2 தடவை போட்டால் தான் வரும். 3யும் 3யும் என்னென்னா ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 வரும். 3யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 9 வரும். இதை வச்சு நம்ம போட்டிருக்கோம். x + 3² அப்படின்னு நான் போட்டேன். 2 டேர்ம் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ராக்ஷனாக இருந்தால் மேலே நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஹச்சிஎஃப் வரும். கீழே வந்து என்னது எல்சிஎம் வரும். மேலே வந்து இருக்கிறதுக்கு ஹச்சிஎஃப் பாருங்கள். பார்த்தா என்ன வருது? இங்கே வந்து என்னென்னா x - 3 2 இருக்குது. இங்கே x - 3 இல்லை. ஸோ நம்மளுக்கு என்னென்னா x - 3 கிடையாது. அடிச்சிடலாம். இங்கே x + 3 இருக்குது. இங்கேயும் x + 3 இருக்குது. 2 பக்கமும் x + 3 இருக்குது. ஆனால் இங்கே ஸ்கொயர் இருக்குது. இங்கே வெறுசாக இருக்குது. ஹச்சிஎஃப்னால் நம்ம என்ன எடுத்துக்கணும்? 2 பக்கமும் இருக்கணும், சின்ன டிகிரியாக இருக்கணும். அதான் எடுத்துக்கணும். ஸோ மேலே இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + 3 அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு. கீழே ÷ என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். 4க்கும் 8க்கும் வந்து என்னென்னா எல்சிஎம் எடுக்கணும். கீழே வந்து என்ன பார்க்கணும்? ஹச்சிஎஃப் கேட்டிருந்தாலும்
வந்து ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணணும், HCF டிவைடட் பை எல்சிஎம் பார்க்கணுமா. மேலே வந்து HCF x+3 வந்துடுச்சு, கீழே எல்சிஎம் பார்த்தா 8 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் என்னென்னா x+3 டிவைடட் பை 8 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.